ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு விஜய் கெமிஸ்ட்ரி. இன்னைக்கு டே 3. இன்னைக்கு நீங்க என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி. இது டிஆர்பியில் ஃபுல் சிலபஸ் தான். நான் கொடுத்துட்ட ஸ்க்ரீன்ல தெரிய சிலபஸ் தான் ஃபுல் சிலபஸ் சாலிட் ஸ்டேட்டுக்கு. ஆனால் இந்த ஃபுல் சிலபஸ்ல 3 டாபிக் ஐ டோன்ட் டிஸ்கஸ் ஹியர். ஃபர்ஸ்ட் டாபிக் மில்லர் இண்டிசஸ், ஒரு கால்குலேஷன் பார்ட். டிஃபெக்ட்ஸ், கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸ், தியரி தான் உங்களுக்கு தெரியும். பாண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சாலிட். ஓகே, இந்த 3 டாபிக் ஆல்ரெடி நான் பிஜிடிஆர்பி சாலிட் ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக நடத்தி முடிச்சாச்சு. ஓகே, இது நீங்க இன்டெப்தா புரிஞ்சுக்கணும். பிகாஸ் 3 டாபிக் கொஞ்சம் பெரிய டாபிக். நிறைய நியூமரிக்கல் வரும், டிஃபெக்ட்ஸ், நிறைய தியரி பார்ட் வரும். ஓகேவா? அந்த 3 டாபிக் நீங்க அந்த வீடியோ பாத்துங்க. ரிமைனிங் பார்ட் எல்லாமே நான் கவர் பண்ணிடுறோம். ஓகேவா? வில் ஸ்டார்ட் ஒன் பை ஒன். It's the easiest chapter. We can score easily. We can score what very easily. Morning. Then what is solid? You know, right? When an atom very closely arranged, na, that is solid. Solids are two types. One is crystalline, one is amorphous. What is crystalline means? When atom molecules, listen, actually atom is a lattice. Okay, இப்போ உங்ககிட்ட ஒரு egg tray இருக்குல்ல, egg tray. ஓகே, அந்த எக் தான் வந்து ஆட்டம்ஸ். ஓகேவா? அந்த எக் வைக்கிற பிளேஸ் இருக்குல்ல, அதான் லாட்டிஸ். ஓகே, அப்போ அந்த ஆட்டம்ஸ்லாம் வந்து உங்க யூனிஃபார்மா அரேஞ்ச் ஆயிருச்சுன்னா அந்த மொத்த சாலிட் பேர் என்ன? crystalline solid. Whenever atoms are arranged irregularly manner, they call amorphous solid. Okay, this is very important. Please note. This is very important point. Anisotropy and isotropy. Okay, now what is isotropy அப்படின்னா சிம்பிள். ஓகே, டேக் ஒரு கிறிஸ்டல் எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது இஸ் கிறிஸ்டல். ஓகே, இந்த கிறிஸ்டல்ல ஐ கோயிங் டு மெஷர் மெல்டிங் பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ இந்த டைரக்ஷன்ல மெல்டிங் பாயிண்ட் மெஷர் பண்றேன். 25 டிகிரி இருக்கு. This direction I measure melting point again 24 something. Okay. This direction melting point again 25 something. Okay. About all direction melting all the in or crystal on the or different direction in line pass money. If I measuring the physical property, the all properties same or nearly same are they call isotropic. Okay. The amorphous solids are isotropic nature. Okay. Similarly, if we take crystalline solid, okay, listen. So நீங்க கேட்கலாம் சார், கிறிஸ்டலைன் தான் வந்து ரெகுலர் பேட்டர்ன்ல இருக்கு, அப்புறம் எப்படி சார் வந்து அது வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னா சிம்பிள். கவனிங்க. இப்போ ஏபி, இது ஏபி, 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 இதுவும் ஏ, இதுவும் பி, ஏ பி, ஏ பி, இதுவும் ஏ பி, ஏ பி, ஏபி. ஓகே, இது ஆர்டரா இர்ரெகுலர் ஆர்டரா? ஆர்டர், ரைட். ஏன்னா ஏபி ஏபி பேட்டர்னா. கவனிங்க. இப்போ நான் இந்த லைன்ல பாஸ் பண்றேன். எனக்கு என்னென்ன ஆட்டம் இருக்கு? ஏபி 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 பேட்டர்ன் இருக்கா? மெல்டிங் பாயிண்ட் எக்ஸ். இப்படி பாஸ் பண்ணா ஒன்லி ஏ தானே இருக்கு, மெல்டிங் பாயிண்ட் ஒய். இப்படி பாஸ் பண்ணா ஒன்லி பி தானே இருக்கு, மெல்டிங் பாயிண்ட் இசட். அப்ப if we pass all the direction, okay, different atom pattern வருதா? அப்ப in all direction, okay, the physical property not same, they call anisotropy. ஆனா அமார்பஸ்ல ஆட்டம்ஸ்லாம் irregular-ஆ இருக்கும், அதனால all direction property nearly same or equal to same-ஆ இருக்கும். ஓகேவா? அப்ப ஐசோட்ரோபினா same physical property in all direction. Okay, what is anisotropy now? The physical property such that conductivity, refractory index, melting point, boiling point are different in different direction. Example, diamond, crystalline example, diamond, quartz, rock salt, what rocks NaCl. Amorphous glass, plastic, rubber. Okay, ma? Simple thing. Next. Actually, crystal வந்து two type இருக்கு. ஒன்னு 2-dimensional crystal, one 3-dimensional crystal. Okay. How the crystal are classified based on 2 factor. One is edge length. This is ABC. One is edge length. Okay, edge length. That is A, B, C. And second one, alpha, beta, gamma, interfacial angle. Okay, based on these two, this two collectively known as lattice parameter. Okay, based on this lattice parameter, the crystal classify different types. First classification, 2D crystal type. Okay, இது ரொம்ப ரேர், கேட்க மாட்டாங்க. பட் ஆனா நம்ம பூர்வேஸ்வரா புக்ல டாபிக் இருக்கு, ப்ளீஸ் நோட். ஓகே, 2D lattice crystal. ஓகே, மொத்தம் 5 டைப் இருக்கு. ஒன் ஸ்கொயர் லாட்டிஸ், நான் சொன்னல ஏ அண்ட் பி. இது 2D தானே, அப்ப 2 பிளேன் தான். இங்க ஏ, இது பி ஃபார் எக்ஸாம்பிள். ஜஸ்ட் வெயிட். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ, இது பி, 2-dimensional. ஓகே, இது ஏ, இது பி. ஓகே, இது ஏ, இது பி. இந்த ஆங்கிள் வந்து காமா. காமா பேர் வந்து இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள். இது ஏபின்னு அது எட்ஜ் லென்த். ஓகே, யூனிட் லென்த் எல்லாம் ஏபிஏ சேமா இருக்கு. காமா 90 இருந்தா அது பேர் ஸ்கொயர் லாட்டிஸ். செகண்ட் ரெக்டாங்குலர் லாட்டிஸ், நான் சென்டர். சார், நான் சென்டர் மீனிங்னா ஒரு இதா இருக்கு, இது ஒரு 2-dimensional கிறிஸ்டலா. இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ரைட்டா? இல்லையா? வாட் இஸ் டிஃபரெண்ட்னா, சென்ட்ரல் ஆட்டம் இருந்தா சென்டர்டு, தட் இஸ் பிசிசி படிச்சிட்டீங்களா, பாடி சென்டர்டு. ஓகே, அதே மாதிரி சென்ட்ரல் ஆட்டம் இருந்து சென்ட்ரல் ஆட்டம் இல்லாம வந்து 2 கேஸ் இருக்கு. சென்ட்ரல் ஆட்டம் இல்லாம இருந்தா பேர் ரெக்டாங்குலர் லாட்டிஸ், நான் சென்டர். அது ஏ நாட் ஈக்குவல் டு பி, காமா இஸ் 90. சென்ட்ரல் ஆட்டம் இருந்தா அது பேர் என்னது? சென்டர். ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான். ரெண்டுமே ஏ கமா பி, ஏ பி வேல்யூ காமா வேல்யூ சேம் தான்.
ஒரே பேராமீட்டர் தான். வாட் இஸ் டிஃபரெண்ட்? ஒரு கிறிஸ்டல் பேட்டர்ன்ல சென்ட்ரல் ஆட்டம் சென்டர் பாடி சென்ட்ரல் ஆட்டம் இருக்கும். இன்னொரு கிறிஸ்டல்ல பாடி சென்ட்ரல் ஆட்டம் இருக்காது. அவ்வளவுதான். ஓகே. நெக்ஸ்ட் ஹெக்ஸாகோனல். வெரி யூ நோ வெரி வெல். ஹெக்ஸாகோனல் ஆங்கிள் வந்து 120. தட் ஒன்லி ஒன் சிஸ்டம் having 120 பாண்ட் ஆங்கிள். ஓகே. oblique lattice. நான் வச்சு 5 lattice இருக்கு. மொத்தம் 5 lattice இருக்கு. ஓகே. this is very very important. Second one. That is called 3-dimensional lattice. இதுல பாத்தீங்கன்னா இட்ஸ் a very important question கேட்பாங்க. நம்பர் ஆஃப் கிறிஸ்டல் சிஸ்டம் கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் இதெல்லாம் பழைய கொஸ்டின். நம்பர் ஆஃப் கிறிஸ்டல் சிஸ்டம் கேட்டாங்கன்னா தட் ஈக்குவல் டு 7. இதெல்லாம் நிறைய எக்ஸாம் கேட்டாச்சு. திருப்பி கேட்பாங்களான்னு தெரியல. கேட்க மாட்டாங்க மேபி. இதெல்லாம் பழைய கொஸ்டின்ஸ். இன்னும் கோயிட்டு அண்டர்ஸ்டாண்ட் இன் டெப்த் படிச்சீங்கன்னா ஈஸியா கேட்பாங்க. ஓகேவா? நம்பர் ஆஃப் கிறிஸ்டல் 7. நம்பர் ஆஃப் பிராவிஸ் லாட்டிஸ் that is 14. இப்ப என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா 14 பிராவிஸ் லாட்டிஸ் இருக்குல்ல. இப்போ 7 கிறிஸ்டல் டைப்ல 14 இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் டெட்ராகோனல்ல எத்தனை பிராவிஸ் லாட்டிஸ் இருக்கு? இது என்ன லாட்டிஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கு என்ன கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் கிறிஸ்டல் சிஸ்டம் கேட்டாச்சு. நம்பர் ஆஃப் பிராவிஸ் லாட்டிஸ் கேட்டாச்சு. இன்னும் என்ன கேட்கலாம்னா ஒரு கிவன் ஃபார் எக்ஸாம்பிள் கியூப் சிஸ்டத்துல எத்தனை பிராவிஸ் லாட்டிஸ் இருக்கு? ஒரு மோனோ கிளினிக்ல எத்தனை பிராவிஸ் லாட்டிஸ் இருக்கு? அது என்னென்ன பிராவிஸ் லாட்டிஸ் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? இது நெக்ஸ்ட் லெவல் கொஸ்டின்ஸ். ஓகேவா? கவனிங்க. How to memorize the 7 crystal system? That is called trick வந்து cute our mother, right? Cute, Q-U-T, cute our mother. That is a trick. Cute இருக்கா? அந்த cute. Q for cube, T for tetragonal. Okay? Next our orthorhombic. இந்த மூணு ஒரு செட்டா படிச்சீங்க. சிம்பிள். எப்படின்னா இந்த மூணுக்குமே ஆல்பா பீட்டா காமா சேம். கியூபுக்கும் டெட்ராகோனலுக்கும் ஆர்த்தோரோம்பிக்கும் ஆல்பா பீட்டா காமா சேம். And what is the value? Alpha beta gamma so 90. Alpha beta gamma so 90. Alpha beta gamma so 90. ஓகேவா? கியூப்ல எல்லாமே சேமா இருக்கும். டெட்ராகோனல்ல ஒன்னு சேமா இருக்காது. ஆர்த்தோகோனல்ல ரெண்டுமே மூணுமே சேமா இருக்காது. அவ்வளவுதான். ஈஸியா மெமரைஸ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் 3 ரொம்ப சிம்பிள். what is the trick? கியூட் அவர். ஓகேவா? கியூட்ல பாத்தீங்கன்னா கியூட்லயும் அவர்லயும் கியூப்லயும் டெட்ராகோனல்லயும் ஆர்த்தோரோம்பிக்லயும் வந்து இன்டர்பேஷன் ஆங்கிள் எல்லாம் சேமா தான் இருக்கும். ஏபி வேல்யூ ஃபர்ஸ்ட்ல மூணுமே சேமா இருக்கும். செகண்ட் 2 சேமா இருக்கும். கடைசி எதுவுமே சேமா இருக்காது. ஓவர். நெக்ஸ்ட் இது ரெண்டும் ஒண்ணா படிக்கணும். மோனோ கிளினிக் அண்ட் ட்ரை கிளினிக். ட்ரை கிளினிக் அப்படின்னாவே ட்ரைனா 3 தானே. எதுவுமே சேமா இருக்காது. ஏபிசி சேமா இருக்காது. ஆல்பா பீட்டா காமா சேமா இருக்காது. வார்த்தையில கிளினிக் யூஸ் பண்ணாவே உனக்கு அந்த எஜ்ல நாட் ஈக்குவல். ஓகே. அப்ப கிளினிக் நாட் ஈக்குவல். மோனோ கிளினிக்கா ஒரு ஆங்கிள் நாட் ஈக்குவல். ட்ரை கிளினிக்கா 3 ஆங்கிள் நாட் ஈக்குவல். அதான் சிம்பிள். எந்த ஆங்கிள் நாட் ஈக்குவல் யூ ஹேவ் டு clarify. Okay. Monoclinicல beta not equal 90, not gamma. Okay. Students are confused. Please note. Monoclinicல alpha gamma 90, beta not equal 90. Okay. This 2 over. It's hexagonal orthorhombic. நான் சொன்ன robohedral. Hexagonal கண்டிப்பா ஒரு ஆங்கிள் தான் 120 இருக்கும். ஆனா hexagonal simple. நெக்ஸ்ட் அது robohedral பார்த்தா நீ படிக்கணும். ABC is equal to what? Alpha beta gamma not equal 90. அவ்வளவுதான் சிம்பிள். ஓகேவா? இதான் 7 crystal lattice. கவனிங்க. Pina primitive. Primitive na simple cubic cell. Okay. What is primitive na? For example. இதான கியூப். இந்த கியூப்ல 1 2 3 4 5 6 7 8 8 கார்னரா? See 8 கார்னர். ஒரு பாடி சென்டரா? This is one body center, right? One body. That is inner point. Body center. How many face center? 1 2 3 4 5 6. Wait, I change the color for understanding. Just wait. ஒரு ஃபேஸ், 2 ஃபேஸ், 3 ஃபேஸ், 4 ஃபேஸ், 5 ஃபேஸ், 6 ஃபேஸ். ஃபேஸ் எவ்வளோ? ஃபேஸ் வந்து 6 இருக்கு. எட்ஜ் சென்டர் வந்து 12 இருக்கும். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 எட்ஜ் இருக்கும். ஓகேவா? சிம்பிள். கவனிங்க. வாட் இஸ் த பிரிமிட்டிவ்? பீனா பிரிமிட்டிவ் ப்ளீஸ் நோட். ஓகே. பிரிமிட்டிவ்னா ஒரு 3-dimensional cube தான் கேட்கலாம். 3-dimensional cubeல atoms are only occupy in corner. Please note, take a hints. Okay. Please note, again I'm telling what is a primitive in cell na? Atom only occupy only in corner. That is primitive.
What is inner? Inner அப்படின்னா inner actual BCC. Okay. When atoms can occupy corner as well as body center. What is F na? Face center, you know very well. When atom occupy what? Corner as well as six face center. Okay வா? அப்ப கியூப்ல வந்து primitive இருக்கும், இன்னர் பாயிண்ட் இருக்கும், ஐனா இன்னர் பாயிண்ட். F வந்து பெஸ்ட் பிசிசி. ஓகே, FCC. வாட்ச் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார், எல்லா 7 கிறிஸ்டலுமே எது இருக்கு? பிரிமிட்டிவ் இருக்கு. நம்பர் ஆஃப் பிரிமிட்டிவ் 7. ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் இன்னர் பாயிண்ட் கேட்பாங்க. எத்தனை இன்னர் பாயிண்ட் இருக்கு பாருங்க. ஒரு இன்னர் பாயிண்ட், 2 இன்னர் பாயிண்ட், 3 இன்னர் பாயிண்ட். ரைட்? அப்ப நம்பர் ஆஃப் இன்னர் பாயிண்ட் ஆக்சுவலா பிசிசி how many பிசிசி இருக்கு? 3 இருக்கு. how many primitive இருக்கு? that is simple cubic. how many simple cubic இருக்கு? that is 7 இருக்கு. ஓகேவா? how many FCC செக் பண்ணுங்க. இதே பத்தாச்சா? how many FCC? 1 2 FCC. then how many end center cubic lattice? 1 2 இருக்கு. 2. ரைட்டா? அப்ப 7 plus 3 10, 10 plus 2 14. ஓவர். சிம்பிள். ஓகே, இந்த கொஸ்டின் இந்த பேட்டர்ன் கொஸ்டின் கேட்கலாம். மேபி கேட்டாங்கன்னா ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? ப்ளீஸ் நோட். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட். இது வந்து பியூர்லி சன். திஸ் இஸ் வெரி 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 சிம்பிள். திஸ் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா ஒன்லி. ஓகே, கொஸ்டினை ஃபுல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன கிறிஸ்டல் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டா ரெண்டே கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்னு ரேடியஸ் கேட்பாங்க, இல்ல அட்டாமிக் ஃபிராக்ஷன் கேட்பாங்க. இன்னும் சிம்பிளா போனா தே ஆஸ் ஸ்பாண்டேஷன் நம்பர். இன்னும் சிம்பிளா போனா தே ஆஸ் n effective. What is n effective? Number of atom for several units. Okay, number of atom can share with the other units கூட எவ்வளவு atom share பண்ணுது. That is called n effective. Some people call z effective. Okay, very simple. Please note. Simple cubic lattice z effective 1. இது அப்படியே படிக்கணும். சப்போஸ் இது டீடைலா வேணும் அப்படின்னா திரும்பி நான் சொல்றேன். ஃபினிட்டி அது சாலிட் ஃபுல்லா நடத்தியாச்சு. ஓகே, நீங்க அதுல போய் பாத்துக்கலாம். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஐ ஹோப் அது படிச்சவங்க ரிவைஸ் பண்றது ஈஸியா இருக்கும். சப்போஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்ணீங்க, யாரெல்லாம் புதுசா இது படிக்கிறீங்களோ, okay, my suggestion, go and see the solid state full videos. Finally, before exam, just you see this video, you can let's just like your recap. Okay, simple cubic on the z effective 1, coordination number 6, r is equal to what? A by 2. R is radius, A is edge length. Okay, this is very important. Atomic packing fraction equal to what? Pi by 6. Formula இருக்கு. Atomic packing fraction that equal to, okay, that equal to n effective into 4 by 3 pi r cube by a cube. இதான் ஃபார்முலா. ஓகே, சிம்பிள்னா வாங்க. இப்ப சிம்பிள் கியூப் இருக்கு, எனக்கு n effective வேல்யூ தெரியும். சிம்பிள் கியூபுக்கு r வேல்யூ தெரியும். just substitute the n effective r value this equation, we get z effective value. Sorry, atomic fraction value. What is value? Pi by 6. What is 0.52? எவ்வளவு percent? 52%. simple. Okay, அதே மாதிரி பாடி சென்டர் கியூப் BCC z effective வந்து 2 coordination number 8. This is very important. What is the formula? 4r is equal to root 3a. Radius formula. R is equal to what? root 3a by 4. என்ன எக்ஸாம் கேட்பாங்கன்னா what is the closest distance கேட்பாங்க. Very important, please note. என்ன கேட்பாங்க? Closest distance between the crystal. அப்படி கேட்டாங்கன்னா அது 2r. The closest distance. This is very important. Closest distance கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன மீனிங்? They asking 2r. Now what is the formula? இந்த 4r 2 into 2r எழுதலாமா? Therefore root 3a by 2. This is a formula. Question full படிச்சு பாருங்க. ரேடியஸ், ஓகே, கால்குலேட் தி ரேடியஸ் ஆஃப் பாடி சென்டர் கியூப். எட்ஜ் லென்த் இஸ் 144 பிகோமீட்டர் அப்படி கேட்டாங்கன்னா வாட் இஸ் சிம்பிள் ஃபார்முலா? r is equal to root 3a by 4. அவ்வளவுதான். அதே क्वेश्चनல in பாடி சென்டர் கியூபிக் வாட் இஸ் தி க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா that is 2r. இந்த ஃபார்முலா root 3a by 2. அவ்வளவு சிம்பிள். கதம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேஸ் சென்டர் கியூப். சிம்பிள் அதே மாதிரி தான். n effective 4, coordination number 12, formula 4r root 2a. What is r is equal to root 2a by 2. Again same. Question they asking closest distance. Closest distance கேட்டாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா? 2r. 2r is equal to r. root 2a by 2. We know 2 root 2 root 2 எழுதலாமா? root 2 கேன்சல் ஆயிடும். a by root 2 ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, இட்ஸ் a closest distance approach between the two crystal. Very last question. Again atomic fraction formula வந்து n effective வந்து 2 radius தெரியும், root 3a by 4. அப்ப இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படின்னா BCC what is answer? root 3 pi by 8. That is equal to 68% we will get. அப்ப BCC simple சொன்னல simple கேப்பீங்கன்னா what is mean by atomic packing fraction னா ஒரு given crystal, ஒரு given cubeல
ஆட்டம்ஸ் எவ்வளவு ஆக்குபையா இருக்கு உங்களுக்கு தெரியும். சிம்பிள் கேமிங்னா ஒன்லி கார்னர் மட்டும் தான் இருக்கும். பிசிசினா கார்னர் பிளஸ் பாடி சென்டர் இருக்கும். கண்டிப்பா ஒரு ஆட்டம் எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்ப ஆட்டம் ஆக்குபை மாலிகுல் அதிகமா இருக்கும். பிசிசில இருந்து அதிகமா இருக்கு. எஃப்சிசில இன்னும் அதிகமா இருக்கும். இன்னும் அதிகமா இருக்கும். பிகாஸ் வை? பிகாஸ் they occupy what? Face also. Therefore, FCC value எவ்வளவு? 74%. This is very important. டைமண்ட் ஓகே. இம்பார்ட்டன்ட் டைமண்ட் மோஸ்ட்லி யாரும் படிக்க மாட்டாங்க. பட் ஞாபகம் வச்சுங்க, டைமண்ட் கொஸ்டின்ல கேட்பாங்க. சிஎஸ்ஆர் கேட் எக்ஸாம்ல டைமண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆனா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு டிஆர்பி சிலபஸும் ஈக்குவல் டு டிஆர்பி அதோட அதிகமா கேட்டா இல்ல. ஈவன் சிஆர் சிலபஸ் நிறைய தியரி பார்ட் இருக்காது. நிறைய அப்ளிகேஷன் ஓரியன்டட் தான் இருக்கும். ஆனா டிஆர்பி சிலபஸ்ல they given more theory part. Nowadays compared to CSIR exam, TRB is difficult because of what? Theory bits. அதனால இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஃபார் டைமண்ட் கியூபிக் சென்டர்ல என்எஃப்எக்டிவ் வந்து 8, coordination number 4, formula again 8r by root 3a. Now what is the closer distance? root 3a by 4. Okay, root 3a by 4. Right? All simple. R is equal to R. அதே ஃபார்முலா தான், அதே சிம்பிள். What is the packing fraction? 34%. அப்ப என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, arrange the atomic packing fraction. எது கம்மி? ஃபர்ஸ்ட் டிசிசி கம்மி 34%. அப்புறம் பிசிசி கம்மி 64, சாரி 58 54 how much percentage? 54 52%. நெக்ஸ்ட் சாரி சிம்பிள் கியூபிக்னா அது. திஸ் இஸ் சிம்பிள் கியூபிக். நெக்ஸ்ட் பிசிசி, நெக்ஸ்ட் எஃப்சிசி. ஓகே, இந்த ஆர்டர்லாம் சிஎஸ்ஆர்ல கேட்டிருக்காங்க. மேபி நம்ம டிஆர்பிலும் கேட்கலாம். நோட் பண்ணிக்க, இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்று, ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கட். ஓகே, ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கும் எஃப்சிசி சேம் தான். ஆனா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சிஸ்டம், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பேக்கிங் சிஸ்டம் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ஓகே, ஹெக்ஸாகோனா ஏபி கிறிஸ்டல் என்எஃப்எக்டிவ் 6, கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 12 மணி. இது என்எஃப்எக்டிவ் 4, ஆனா இங்க என்எஃப்எக்டிவ் 6 ஞாபகம் வச்சுங்க. இது மட்டும் தான் வேற. கோஆர்டினேஷன் நம்பர் 12 இங்கே 12 தான். பேக்கிங் பிரஷர் 0.74, இங்க 0.74 அவ்வளவுதான். ஓகே, கண்டிப்பா இந்த நான் கொடுத்த அந்த 5 கிறிஸ்டல் டைப்ல இருந்து கண்டிப்பா நியூமரிக்கல் வரும். நியூமரிக்கல் வந்தா ரெண்டே கொஸ்டின் தான் கேட்க முடியும். ஓகே, மேபி கோஆர்டினேஷன் கேட்டா எழுதிடுவீங்க. ஓகேவா? ரேடியஸ் கேட்கலாம், எட்ஜ் லென்த் கேட்கலாம், அட்டாமிக் ஃபிராக்ஷன் கேட்கலாம். ஓகேவா? எழுதிடுவீங்க, டேரக்டா எழுதிடலாம். மேக்ஸிமம் ரேடியஸ் தான் கேட்பாங்க. ப்ளீஸ் நோட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் கோ த்ரூ த 1 or 2 ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ரேடியஸ். யூ கேன் கெட் வெரி ஈஸிலி ஸ்கோர் based on these topics. Okay, next, this is very very important. Many students are struggling because of formula simple, everything given in question. But what is the main thing now? We have to substitute the value to the equation, we get the answer. Because here we are going to struggle with the mathematics. Okay, அதனால the density questionsல நீங்க நிறைய practice பண்ணி பாத்தீங்கன்னா, because exam there is not, in examல வந்து calculator not allowed, right? We have to use own mathematics only. அதனால தயவு செஞ்சு density questionsல கண்டிப்பா practice பண்ணிட்டு போங்க. ஒரு 10 வருஷம் practice பண்ணிட்டு போங்க. இந்த எக்ஸாமால மிஸ்டேக் இல்லாம பவர் மாத்தி போடாம யூனிட் மாத்தி போடாம சால்வ் பண்ண முடியும். ஓகே, சிம்பிள் ஃபார்முலா தான். density is equal to n effective into m into a cube. ஓகேவா? இதுல m என்ன? this two factor very important. this is small m, this is capital M. கொஸ்டினை பார்த்து நீங்க அப்ரோச் பண்ணணும். கொஸ்டின்ல மாஸ் ஆஃப் ஆட்டம் கொடுத்தா இந்த ஃபார்முலா, மாஸ் ஆஃப் ஆட்டம் கொடுத்தா. இதே கொஸ்டின்ல மோலார் மாஸ் கொடுத்தாங்கன்னா, மோலார் மாஸ் இல்ல மாலிகுலர் மாஸ் கொடுத்தாங்கன்னா தட் இஸ் கேபிட்டல் M. இது வந்து கிராம் பர் மோல். இது வந்து வெறும் கிராம் தான். புரியுதா? இப்போ மோலார் மாஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபார்முலா இது. therefore small m is equal to capital M by அவகாட்ரா நம்பர். வச்சுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்ப ஸ்மால் m கொடுத்தா வெறும் a by a cube தான். கேபிட்டல் M கொடுத்தா இன்டு NA இன்டு a cube. ஓகே, திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு ட்ரிக் சொல்றேன். நீங்க பவர் பாருங்க, பவர்ல 10 பவர் 20, NA 10 பவர் 23 தானே, ரைட்? அந்த பவர் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? பவர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இன்னும் டெப்தா நீங்க போனா அப்படின்னா கொஸ்டின் ஃபுல்லா ரீட் பண்ணி பாருங்க. மாஸ் ஆஃப் ஆட்டம் கொடுத்தா வெறும் a cube, மோலார் மாஸ் மாலிகுலர் மாஸ் கொடுத்தாங்கன்னா NA இன்டு a cube. அவ்வளவுதான், சிம்பிள். நோ, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் இது ரொம்ப சிம்பிள்மா. ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் கிவன் த டேட்டா கொடுத்து அப்ளை பண்ணி போட்டா ஆன்சர் வந்துடும். வாட் இஸ் த ஃபார்முலா அப்படின்னா n lambda is equal to 2d sin theta, n is equal to order of diffraction. ஓகே, கொஸ்டின் எதுவுமே தரல, இப்படிதான் கொஸ்டின் தருவாங்க. செகண்ட் ஆர்டர் டைஃப்ராக்ஷன் n is equal to 2, தேர்ட் ஆர்டர் டைஃப்ராக்ஷன் n is equal to 3, ஃபர்ஸ்ட் ஆர்டர் டைஃப்ராக்ஷன் n is equal to 1. கொஸ்டின்ல டைஃப்ராக்ஷன் பேட்டர்னே தரல அப்படின்னா இன் டிஃபால்ட் வேல்யூ 1. புரியுதா? வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல n வேல்யூ கொஸ்டின் பேப்பர், அந்த கொஸ்டின் கிவன் கொஸ்டின்ல உங்களுக்கு n வேல்யூவே தரல அப்படின்னா n வேல்யூ 1 எடுத்துங்க, அவ்வளவுதான், சிம்பிள். therefore what is the formula? n lambda is equal to 2d sin theta, n is equal to order diffraction, lambda is wavelength of x-ray, d is a crystal interplanar distance. This is very important. This we have to calculate using formulas. How to calculate, sir?
D is equal to interpolar distance. For cube என்ன ஃபார்முலானா A by A நான் சொன்ன எட்ஜ் லென்த்தா A by எட்ஜ் லென்த் யூனிட் லென்த் ஓகே சைடு லென்த் மூணு பேர் இருக்கு A by square root of h square k square l square. So what is HKL sir? That is a plane. This it's studied in what? Miller indices. Again I'm telling, if you want to learn about Miller indices, go and search PJ Chemistry YouTube channel. அதுல PGTRB பிளேலிஸ்ட்ல சாலிட் ஸ்டேட்ல இந்த டாபிக் கிளியரா டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். நீங்க அதில் பாத்துக்கலாம். ஓகே, டோன்ட் வரி. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருவான் 1,1,2 கொடுத்துருவான், பிளேன் கொடுத்துருவான். ஓகேவா, இது கியூபிக் சொல்லிடுவான். அப்ப H வேல்யூ 1, K வேல்யூ 1, L வேல்யூ 2, என்ன பண்ணலாம்? A வேல்யூ கொடுத்துருவான், D வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இதே சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, நீங்க எக்ஸாம் கண்டிப்பா டேரக்டா தரமா டேட்டா கூட we are so lucky ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். என்ன பண்ணுவாங்க? D வேல்யூ தனியா கண்டுபிடிச்சு D ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? லாம்டாவோ இல்ல சைன் தீட்டா கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஓகே, N வேல்யூ கேட்க மாட்டாங்க. N கேட்டா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்றோம்? ஓகே, இது வந்து கியூப் 90% கியூப் தான் கேட்பாங்க. பட் we have to be careful, right? டேட்டா கோல் படிச்சாம இருக்கா? A equal to B not equal to C ஆ? அப்ப AB க்கு ஒரே வேல்யூ, AB 1, C மட்டும் வேற. அப்ப L square by C square, அவ்வளவுதான். இங்க 1 தான், A கிடையாது. ஓகே, அப்ப 1 by square root of H square by K square by A square plus L square by C square. ஓகேவா, வெரி சிம்பிள். இது ஆர்த்தோகனல் கேட்டாங்கன்னா 1 by H square by A square plus K square by B square plus L square by C. அங்க A equal A not equal B not C ஆ? இது ஆர்த்தோரோபிக். ஓகே, அது எழுதிடலாம் நம்ம. ஓகே, நம்ம கியூ பத்தி பார்க்கலாம். கியூ தான் இம்பார்ட்டன்ட். n lambda is equal to 2d sin theta வா? just substitute the cubic d value to this equation. what is the இத வேல்யூவா 1. இதுல ரெண்டு கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஒன்னு வேல்யூ ஆஃப் a கேட்கலாம், இல்ல sin theta வேல்யூ கேட்கலாம், sin square theta வேல்யூ கேட்கலாம். ஓகே, ஞாபகம் வச்சு, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி there are two question can be asked based on first question calculate the value of a or calculate value of sin square theta. Okay, important. Next, this is another important thing that is called ionic crystal structure. Okay, இதுல எப்படி படிக்கணும்னு சொல்லிடுறேன். ஓகேவா, இது நீ பியூரா மெமரைஸ் தான் பண்ண போறீங்க. உங்ககிட்ட ஒரு கிறிஸ்டல் கொடுத்துருவாங்க. கிறிஸ்டல்லாம் ஒரு அயனிக் கிறிஸ்டல் தானே, கண்டிப்பா A பிளஸ் B மைனஸ் இருக்கும். நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு அயன் ஒரு அந்த ஆனியான் கேட்டன் வந்து ஒரு அயனிக் கிறிஸ்டல்ல எங்க போய் ஆக்குபை பண்ணிருக்கு? ரெண்டு திங் தான் ஆக்குபை பண்ணும். ஒரு 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 அயான்ஸ், இட் கேன் பி கேட்டையான் ஆர் ஆனியான். ஒரு அயான்ஸ் வந்து ஒரு லாட்டிஸ் ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் BCC லாட்டிஸ், FCC லாட்டிஸ், சிம்பிள் கியூபிக் லாட்டிஸ் சொல்லிட்டு ஒரு லாட்டிஸ் ஃபார்ம் பண்ணும். இன்னொரு அயான் வந்து கேன் ஆக்குபை த வாய்ட்ஸ் ஆக்குபை பண்ணும். ஓகே, வாட் இஸ் வாய்ட்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 ஸ்பியர் எடுத்துக்கிறேன். இந்த 3 ஸ்பியர் நான் வந்து என்ன பண்றேன், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஆட்டமே இல்லையா? இந்த பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட் பேர் என்ன? வாய்ட்ஸ். இது பேர் அது 3 ஆட்டம் இருக்கு, அது இஸ் ட்ரைகோனல் வாய்ட்ஸ். அது 4 ஆட்டம் இருக்கு சார், வரையலாம். ஓகேவா, இது பேர் அது திஸ் இஸ் கால் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ். ஓகே, நான் 6 ஆட்டம் வரையறேன். 6 இப்படி வரைவாங்க. இப்போ இங்க 1, இங்க 1, இங்க 1, ஓகேவா, இங்க 1, இங்க 1, 6 வரையறேன் சார். அது பேர் என்னது உங்களுக்கு? டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து சார் ஜென்ரலா சொல்ல பண்ணி பாத்தீங்கன்னா, ஒரு ஆனியானோ கேட்டையானோ ஒரு அயான்ஸ் வந்து லாட்டிஸ் ஃபார்ம் பண்ணும். ஒரு அயான்ஸ் வந்து எங்க ஃபார்ம் ஆகணும்? ஒரு அயான்ஸ் வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஆக்குபை பண்ணும். ஓகேவா, அப்ப அது தெரியணும் எந்த அயான் லாட்டிஸ் ஃபார்ம் ஆகுது, விச் லாட்டிஸ் ஃபார்ம் ஆகுது, எந்த வாய்ஸ் ஆக்குபை ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அது ஒரு கோஆர்டினேஷன் தெரியணும், அவ்வளவுதான், சிம்பிள். ரேடியஸ் கூட கேட்க மாட்டாங்க. இப்போ அந்த கேட்டையான் கோஆர்டினேஷன் நம்பர், ஆனியான் கோஆர்டினேஷன் நம்பர், but position in a crystal lattice, that's enough, more than enough. First we going to start first one, zinc blende. ஓகேவா, ப்ளீஸ் நோட். நான் சொன்ன மாதிரி Zn2 plus can form FCC lattice and S2 minus can occupy alternative tetrahedral void. This is very important. Option கொடுத்துருவான். In zinc blende, the anion can occupy option A tetrahedral voids, option B 4 tetrahedral voids, option C alternative tetrahedral voids, option C tetrahedral voids, and answer option D tetrahedral voids. And answer alternative tetrahedral voids. Simple. Okay, this is very important, we have to memorize. இல்ல சார் நான் வந்து in-depth புரியணும் அப்படின்னா, again I'm telling, I'm suggesting go Vijay Chemistry channel, go that video, I will explain detailed manner. Okay, what is the coordination? Zn2 plus 4, S2 plus 4, with 4:4 ratio. Okay, simple. radius cake mana படிச்சு வேணா படிச்சு வச்சுங்க. ஜஸ்ட் சார் ரெண்டுமே சேம் சார், ஜிங்க் பிளெண்ட் ஓட்ஸ் எஸ் ரெண்டுமே சேம் தான், எல்லாமே சேம். என்ன மாதிரி டிஃபரெண்ட்னா, இங்க கேட்டையான் Zn2 plus can form FCC, இங்க ஹெக்ஸாகோனல் லேயர். ஓகேவா, நான் சொன்னேன் what is the difference with 2 FCC க்கும் hexagonal layer க்கும் டிஃபரன்ஸ் சொல்லியாச்சு, அது பாத்துங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் NaCl rock salt, this is very important. Okay, morning in rock salt la sodium plus can occupy tetrahedral voids and Cl minus can occupy FCC lattice.
Son, vice versa also allowed. உள்டா மாத்திக்கலாம். Cl minus can occupy octaedral wise. Na plus can occupy FCC lattice. Okay. Now what is the coordination number? 6:6. This is very important. NaC radius is important. Radius of cation plus radius of anion, that equal to what? A by 2. Again, what is A? You know, H length, unit length, or side length. Okay. We can say any one of this factor. What is the coordination number? Cation coordination number 6, anion coordination number 6. Therefore, 6 is 6. 6. Next. Cesium chloride. Okay. இதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு cesium can occupy what? Body center. பாடிஸ்னா இந்த பாடி சென்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் பாடி சென்டர். சிசிஎம் இங்க இருக்கும், சிஎல்லாம் இங்க இருக்கும். ஓகேவா? இது ஒரு டாபிக் கொஸ்டின் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பிசிசி வந்து சாரி சிசிஎம் கோல் வந்து சிசிஎம் குளோரைட். ஆக்சுவலி சிசிஎம் குளோரைட் இஸ் a பிசிசி டைப் கிறிஸ்டல், நாட் பிசிசி. பிசிசி டைப் கிறிஸ்டல். ஆக்சுவலா வாட் இஸ் பிசிசி அப்படின்னா, what is BCC? We studied already. When atom can occupy corner as well as body center. But actually, what is perfect BCC? அப்படின்னா atom occupy atomோ body center சேமா இருக்கணும். அது பார்த்தா BCC. நீங்க எப்படி இருக்கு பாரு. கார்னர்ல Cl வைசஸ் ஆல்சோ அலோட். ஓகே, இதுல வந்து வைசஸ் அலோட். ஓகேவா? கார்னர்ல Cl மைனஸ் இருக்கு, பாடி சென்டர்ல Cesium பிளஸ் இருக்கு. ஈவன் BCC தான், ஆனா பர்ஃபெக்ட் BCC கிடையாது. அதனால the people will say it's a BCC type crystal. Okay, BCC type crystal இல்ல BCC type structure. Very important. Now this is very important. This fifth or sixth very important. ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான். This they all ask an exam. This is called fluoride structure. This is fluoride. Sorry. This is fluoride structure. இது பேர் வந்து ஆன்டி fluoride structure. எல்லாமே சேம். அப்படியே உல்டா பாருங்க. இங்க கேட்டையான் FCC, இங்க ஆனையான் FCC. இங்க கேட்டையான் FCC, இங்க ஆனன் FCC, இங்க ஆனியான். ஆல் த டெட்ராஹெட்ரல் வாய்ஸ் ஆகும். எல்லாம் இருக்கா? முன்னாடி பார்த்தோம். எங்க பார்த்தோம்? ஜிங்க் பிளேன்ல பார்த்தோம். சல்ஃபைடு S2 மைனஸ் எங்க இருந்துச்சு? ஆல்டர்னேட்டிவ் டெட்ராஹெட்ரல் வாய்ஸ். ஆனா அது F மைனஸ் ஆல் த டெட்ராஹெட்ரல் வாய்ஸ். ஓகே, அங்க கேட்டையான் பாருங்க. எல்லாம் உல்டா. அப்படியே ஒன்னு படிச்சா போய் உல்டா பண்ணிக்கலாம். ஓகே, எய்தர் யூ கேன் ரைட் fluoride structure ஆர் fluoride படிச்சு. வெரி சிம்பிள். கால்சியம் வந்து கேட்டையான் வந்து FCC, ஆனியான் ஆல் த டெட்ராஹெட்ரல் வாய்ஸ். அப்படியே நீங்க ஆன்டி ஃபியூல் வந்தா கேட்டையான் வந்து ஆல் த டெட்ராஹெட்ரல் வாய்ஸ், ஆனியான் வந்து உங்க FCC. கோஆர்டினேஷன் கேட்டையான் ஃப்ளூரைட்ல வந்து 8:4, இதுல 4:8. அவ்வளவுதான். போவார். நெக்ஸ்ட் பவர் ஸ்கேல் ஸ்ட்ரக்சர். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் AbO3 பேட்டர்ன். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் கால்சியம் TiO3. இதுல கால்சியம் 2+ கார்னர்ல இருக்கும், டைட்டானியம் 4+ பாடி சென்டர். பாடி சென்டர் அந்த சென்டர் ஆஃப் கியூப்ல சென்டர்ல இருக்கும். ஓகேவா? O2 மைனஸ் FCC ல இருக்கும். ஓகேவா? இது படிச்சுக்க சிம்பிள். இது கோஆர்டினேஷன் நம்பர் 6. டைட்டானியம் கோஆர்டினேஷன் கால்சியம் வந்து 12, டைட்டானியம் 6. எப்படி 12 வரும்? இன்டு 2 பண்ணா 12 வந்துடும். அப்ப O2 மைனஸ் 2. அவ்வளவுதான். கால்சியம் 2+12 இது படிக்கணும், வேற வழி இல்ல. கால்சியம் 2+12, டைட்டானியம் 4+6, O2 மைனஸ் வந்து 2. ஓகே, இப்போ நீங்க வந்து ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் கண்டுபிடிச்சிட்டீங்க. வாட் இஸ் தி ஜாமெட்ரி? The concept called based on the radius anion value. If we take the ratio of radius of cation by radius of anion, we get one value, that numerical value. With help of numerical value, we can predict coordination as well as geometry. Okay, and radius ratio value less than 0.115 இருந்தா coordination number 2 geometry linear. தெரியும், இதான் linear. ரைட்டா? When radius of cation by anion ratio 0.115 இருந்து 0.225 இருந்தா 3 triangular. 0.225 இருந்து 0.414 வந்தா 4. அது பேர் டெட்ராகோனல். டெட்ராஹெட்ரல். ஒரு டவுட் வரும் சார், இப்ப கரெக்டா 0.225 இருக்கு, 3 ஆ 4 சார்? எங்க முடியுது அங்கதான் இருக்கணும். ஓகேவா? இப்ப 0.225னா இதான் சூஸ் பண்ணணும். 0.414னா இதான் சூஸ் பண்ணணும். இப்படி கேட்க மாட்டா கேட்டாலும் 0.73 தான் சூஸ் பண்ணணும். புரியுதா? நான் வச்சுங்க. இப்ப இந்த வேல்யூ இல்ல, டோட்டலா மெமரைஸ் பண்ற கான்செப்ட் தான். ஜஸ்ட் மெமரைஸ் த all the things. Very simple. Okay, or 2 to 5 time read பண்ணுங்க, ஈஸியா மெமரைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. This very important. Now last topic today section, application of X-ray diffraction. வாங்க, இது again based on Miller indices, பட் அது இல்லாம புரியும் உங்களுக்கு. நான் எப்படி அப்ரோச் பண்ண சொல்லுவேன். ஓகேவா? ஒரு क्वेश्चन பண்ண பாத்தீங்கன்னா, क्वेश्चनல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு HKL பிளான் கொடுத்துருவான். ஃபார் எக்ஸாம்பிள் 1,1, பிளேன் 2,2, பிளேன் 1,1,0 பிளேன். இப்படி பிளேன் கொடுத்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, இந்த பிளேன் வந்து எந்த கிறிஸ்டலுக்கு அலோடு, எதுக்கு நாட் அலோடுன்னு கேட்பாங்க. புரியுதா? அப்ப சிம்பிள் கியூபிக்கா இருந்தா வாட் எவர் தே கிவன் எனி பிளேன் இஸ் அலோட். ஆல் பிளேன்ஸ் ஆர் அலோடு. ஆனா பிசிசியா இருந்தா நீ HKL 3 ஆட் பண்ணா உனக்கு ஈவன் நம்பர் வரணும், தட் இஸ் அலோட்.
இப்போ இது எடுத்துக்கலாம். நான் ஆட் பண்றேன். 1 பிளஸ் 1 பிளஸ் 1 என்னாச்சு? 3 வந்துருச்சு. அப்ப இந்த பிளேன் வந்து சிம்பிள் கியூபிக் அலோவ்டு. பிசிசி நாட் அலோவ்ட். இது எடுங்க. 2 பிளஸ் 2 பிளஸ் 2 6 வந்துருச்சு. அப்ப ஆட் பண்ணா ஈவன் நம்பர் வருது. இப்ப எனிவே தி சிம்பிள் கியூபிக் அலோவ்டு. பிசிசி அலோவ்டு. வாட் இஸ் எஃப்சிசினா, இப்போ இந்த 3 வேல்யூ தராங்கல்ல ஹெச்கேஎல் வேல்யூ. இந்த 3மே ஈவன் 3மே வந்து ஆட் நம்பரா இருக்கணும். இல்ல 3மே ஈவன் நம்பரா இருக்கும். மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடாது. இந்த கேஸ் எடுத்துக்கோ. 1, 1, 1 3மே ஈவன் நம்பர் தான். ரைட்டா? எஸ் 3மே ஆட் நம்பர் தான். அப்ப இது 1, 1 பிளேன் எடுத்தீங்கன்னா, இது 1, 1 பிளேன். சிம்பிள் கியூபிக் அலோவ்டு. சாரி. பிசிசி நாட் அலோவ்ட். பிகாஸ் வை நாட் அலோவ்ட்? ஆட் பண்ணா எனக்கு ஈவன் நம்பர் ஆட் நம்பர் வருது. ஈவன் நம்பர் வரல. ஓகேவா? எஃப்சிசி அலோவ்ட். அவ்வளவுதான். இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்? அந்த குடுத்த பிளேன் வச்சுட்டு பார்த்துட்டு சிம்பிளுக்கு கேட்டா சிம்பிளுக்கு கேட்க மாட்டாங்க. ஈஸியா டிக் பண்ணிடுவீங்க. கண்டிப்பா பிசிசி, எஃப்சிசி கேட்பாங்க. பிசிசி கேட்டா 3 பிளேன் ஆட் பண்ணி 3 ஈவன் வந்து அலோடு. எஃப்சிசில அந்த 3 ஹெச்கேஎல் பிளேன் இருக்குல்ல, அந்த 3மே ஆடா இருக்கணும். இல்ல 3மே ஈவனா இருக்கணும். ஓகே. 0 வந்து ஈவன் நம்பர். ஞாபகம் வச்சுங்க. 0 வந்து ஈவன் நம்பர். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 2, 2, 0 குடுத்தாச்சு. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்சிசி அலோடா? எல்லாமே ஈவன்னா அலோடு. BCC allowed. Yes, allowed because 2 plus 2 plus 0, 4. 4 is even number. BCC allowed. Up the 2, 2, 0 plane is allowed for simple cubic allowed, ND for simple cubic allowed. Whatever plane is given, simple cubic allowed. BCC allowed, FCC allowed. Okay, it's application what? X-ray diffraction. I hope you understand about today's section. Okay, wow. Again, I'm suggesting if you want to learn solid state completely, if you have more time, நியர்லி ஒரு 11 வீடியோ 8 to 10 வீடியோஸ் இருக்கும். சாலிட் ஸ்டேட்ல ஒரு வீடியோ கண்டிப்பா 1 ஹவர் இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் கோ அண்ட் சி விஜய் கேம்ஸ் யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட். விஜய் தனி பிளேலிஸ்ட் இருக்கு. நீங்க அதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ ஸோ மச். எனி டவுட் யூ கேன் கமெண்ட். ஹாப்பி லேர்னிங் அண்ட் சி யூ. டேக் கேர். டாடா பை பை.